ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சபரியன் ஃபேமிலி. சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா கருப்பட்டி பணியாரம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு அதே அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கலாம். நான் எனக்கு இந்த உலக்குக்கு 2 உலக்கு பச்சரிசி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு ரெண்டு உலக்கு கருப்பட்டியை இடித்து சேர்த்து வச்சுருக்கேன். 2 உலக்கு இருக்குது. இது கரெக்டான இனிப்பாக இருக்கும். நீங்கள் வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை பாகு காய்க்கணும். பாகு பதம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு அது மெல்ட் ஆகணும். ஏன்னா அது நிறைய தூசி நிறையா இருக்கும். ஏன்னா கருப்பட்டி அப்படிங்கிறதுனால அந்த பனையில் உள்ள நிறைய தூசி இருக்கும். அந்த தூசி வடிகட்டுறதுக்காக மட்டும்தான் நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். இப்போ அவ்வளோதான், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நல்லா அந்த துண்டு எல்லாமே உருகுனதுக்கு அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா தெரியும், நல்லா உருகிடுச்சு கருப்பட்டி எல்லாமே. இது ஒரிஜினல் கருப்பட்டி. இப்போது நான் பச்சரிசி ஒரு 3 மணி நேரமாக ஊற போட்டு வச்சுருக்கேன். பொன்னி பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நல்லா ஒரு 3 தண்ணி நல்லா அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். நீங்கள் மாவு பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு அரைக்கிறதுக்காக மிக்சி ஜார் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா பழம், என்ன பழம் உங்ககிட்ட இருக்கோ அந்த பழத்தை நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக புளிப்புத்தன்மை உள்ள பழம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே இந்த பழம் தான் கிடைக்கும். இது ஆப்பிள் பனானான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே சின்ன பழம் தான். நான் ஒரு உலக்குக்கு 2 பழம் வச்சு 4 பழம் சேர்த்துக்கிறேன் 2 உலக்குக்கு. இப்போ இதை இந்த அரிசி கூடவே சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசியை பொடி பண்ணி கூட ரெண்டாவது நீங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி எல்லாமே சேர்த்து ஒன்றாவே அரைச்சிக்க போகிறேன். பழத்தை எல்லாமே இது கூட சேர்த்து போட்டுடலாம். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா புளிப்பாக கொஞ்சம் லைட்டாக புளிப்பு இருக்கக்கூடிய பழம் சேர்த்தாச்சுன்னா நல்லாயிருக்கும். இங்கே வேறு ஆப்ஷனே கிடையாது. இந்த பழம் தான் கிடைக்கும். அதனால் இந்த பழத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் இது கொஞ்சம் பெரிய ஏலக்காய், அதனால் நான் 4 சேர்த்துக்கிறேன். ஒரு கப்புக்கு 2 வச்சு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வாசனையை பொறுத்து சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இனி நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா கருப்பட்டி பாகு, அதை இதில் வடிகட்டி சேர்த்துடலாம். வடிகட்ட பிறகு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. சூடாக அரைச்சிடாதீங்க. நான் கொஞ்சம் சூடாக இருக்குன்னு அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் அரைச்சேன்னா. ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு நிறைய இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை இது பாகு காய்க்கிறது. இது எல்லாமே பனைமரத்தில் உள்ள அந்த பூ இருக்குது தெரியுமா, அந்த பூவில் உள்ள அந்த டஸ்ட் தான் இது எல்லாமே இருக்குது. பதநீர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குல்ல, அந்த பதநீர் குடிக்கும்போது இந்த மாதிரி தான் டஸ்ட் இருக்கும். அந்த டஸ்ட்டு தான் பதநீர்லேருந்து தானே நமக்கு கருப்பட்டி செய்கிறாங்க, அதில் இருக்க டஸ்ட்டு தான். அதனால் நமக்கு மாவு கூட அரிசி கூட முழு கருப்பட்டி அப்படியே போட்டு செஞ்சிங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். அதனால தான் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி நான் அரைச்சி எடுத்திருக்கேன். நல்லா மாவாக அரைச்சாச்சு. அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த பதம் இருக்கணும் அப்படின்ட்டு. ஊற்றும் போது இந்த மாதிரி இருக்கணும். எப்போவுமே பலகாரத்துக்கு மாவை புளிக்க வச்சு நம்ம சுடும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் காலையிலே அரைச்சி வச்சுட்டு ஈவினிங்காக சுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா முந்தின நாளைக்கு அரைச்சி வச்சுட்டு மறுநாளைக்கு காலையில் சுட்டேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நமக்கு இட்லிக்கும் தோசை பத்துக்கும் இடப்பட்ட அளவுக்கு இருக்கணும். இட்லின்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும், தோசைன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும். ரெண்டுமே இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு மாவு ஊற்றும் போது ஒரு பலகாரம் ஷேப்பே இருக்காது, பிரிஞ்சு போயிடும். இப்போ இதை மூடி போட்டு ஊற வச்சிடலாம். அடுத்த நாளைக்கு எடுத்து பார்க்கும்போது நான் காமிக்கிற பாருங்க இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு மாவு. இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னொரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. ஒரிஜினல் கருப்பட்டி பணியாரம் இப்படி தான் இருக்கும். பழம் சேர்த்து பண்ணுறது நிறைய பேர் கருப்பட்டி பணியாரம் சொல்லுவாங்க. பட் ஒரிஜினல் கருப்பட்டி பணியாரம் இப்படி தான் செய்யணும். குழிப்பணியார சட்டி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் குழிப்பணியார சட்டி அதை ஊற்றிக்கலாம். என்கிட்ட குழிப்பணியார சட்டி இல்லை, அதனால் நான் ஃப்ரை பண்ணியே எடுத்துக்கிறேன். ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் இந்த பலகாரம். இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சென்டராக எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் ஊற்றணும். இப்போ நான் ஊற்றுறேன் பார்த்திங்களா. இப்போ இது அழகாக பொவ்வி அழகாக மேலே வரும்.
எல்லா பலகாரமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொவ்வி வந்துச்சு. அந்த பிச்சு பார்க்கும்போது உள்ளாடியே அவ்வளோ சாஃப்டாக அது ஒரு லேயராக அவ்வளோ அழகாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கே. கண்டிப்பாக நான் சொல்லியிருக்க மாதிரியே 2 கப் அரிசிக்கு 2 கப் கருப்பட்டி, 4 ஏலக்காய், 4 குட்டி குட்டியாக 4 பழம், அது வந்து ஒரு விரல் சைஸ் தான் அந்த பழம் இருந்துச்சு, அதனால் 4 பழம் சேர்த்துக்கிட்டேன். இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிட்டிங்கன்னா ஒரே வேலையாக முடிஞ்சிடும். நீங்கள் அப்போவே சுடுறதா இருந்தாலும் சுடலாம், இல்லை 4 மணி நேரம் 5 மணி நேரம் புளிக்க வச்சு வேணாலும் சுடலாம். புளிக்க வச்சு சுட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பலகாரம் பார்த்திங்கன்னா ஒரு பலகாரம் கூட உப்பி வராமல் இருக்கல. எனக்கு எல்லா பலகாரமே அவ்வளோ அழகாக உப்பி வந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அன்னைக்கே கூட 2 பலகாரம் சுட்டு பார்த்தேன். அன்னைக்கு சுட்ட பலகாரத்தை விட அடுத்த நாளைக்கு சுட்ட பலகாரம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.